நீங்களாம் எதுக்குமா இந்தியால இருக்கீங்க? ஏன்? எவ்வளவு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஆமா, யாரோ சொன்னாங்க சண்டை நடக்குது. சண்டை இல்ல, போர் நடந்துட்டு இருக்கு. நம்ம நாட்டு மேல அவ்வளவு பாம்பு, அவ்வளவு வெடிகுண்டு போட்டிருக்காங்க தெரியுமா? தீவிரவாதிகளா? ஆமா. அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், பேசாம நம்ம சார்ஜ் எடுத்துக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஆர்சி எடுத்துக்கிறியா? சார்ஜர் இல்லம்மா, போய் இந்தியன் ஆர்மில திருப்பி சேர்ந்துடலாமான்னு இருக்கேன். உன் முகராய முள்ள எடுத்து சாப்பிடு. என்னம்மா என்ன விளையாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லா டைமும் விளையாடிட்டு இருக்க மாட்டாங்க, புரியுதா? சார் எடுத்துருவாங்க போங்க. ஏய் போடா லூசு. மா, ஒரு ஆர்மி ஆபீசர் வந்திருக்க, போடா லூசுன்றீங்க. இந்த Dress யாராவது ஓசியா வாங்கி வாங்கி மாட்டிட்டு தர உனக்கு ஆசையா இருக்குன்னு. மா, உண்மையாவே சிந்தூர் ஆபரேஷன்ல சேர்ந்துட்டமா? யாராவது வராங்களான்னு பாக்குறேன். இந்தாங்க புடிங்க, வீட்டுல காய்கறி செலவுக்கு வச்சுக்கோங்க. காய்கறிக்கா? இந்தியா ஆர்மியில சேர்ந்ததுனால எனக்கு 50,000 தான் அட்வான்ஸ். சம்பளம் எனக்கு 1.5 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பாகிஸ்தான் ஆர்மியில சேர்ந்தா எனக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன்றாங்க. அதுல நம்ம சேரக்கூடாது. ஏன்? அவங்க தீவிரவாதி. 1.5 லட்சம் எங்க இருக்கு, 10 லட்சம் எங்க இருக்கு? நம்ம நாட்டுக்கு அவங்க தீவிரவாதி தானே. ஆமா, தீவிரவாதி. அவங்க கிட்ட போய் சேர்றேன்னு சொல்றியா? ஆமா. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகாத்மா கட்டிய பூமி இது. என்னம்மா நம்ம நாட்டுல இருந்துகிட்டு அங்க போய் சேர்றேன்ற வெக்கமா உனக்கு? தீவிரவாதியா இருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் தரான்ல. 10 லட்சம் நாய்க்கு கொடுக்க போடுறான் நாயை.